ஒரு பொருளாதார மகான் கேக்குறாரு, கடன் வாங்கினா உங்களுக்கு என்ன பிரச்சனை, உங்களுக்கு என்ன அக்கறை, யாருக்கும் இல்லாத அக்கறை அப்படின்னு. எது குறையும்? அது கடன் சுமை அதுக்கு அப்படி உங்களுக்கு என்ன எடுக்க இருக்கு? அரசாங்கத்துக்கும் உங்களுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? ஓகே, மெட்ரோல ரயில் விடுறாங்க, பிடிசிக்கு பஸ் வாங்குவாங்க, அது மாதிரி என்னமோ பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கும் உங்களுக்கு சம்பந்தம் கிடையாது. எந்த அளவுக்கு ஒரு அறிவில்லாத தற்குறியை திட்டக்குழுவின் தலைவராக தமிழக அரசு வைத்திருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஒரு அரசுனா கடன் வாங்க தான் செய்யும். உனக்கு என்னன்னு கேட்குறாரு அந்த ஆங்கரை பார்த்து. சரி, எப்படி கட்டுவீங்க? அரசு தான் கடன் வாங்குது, எப்படி திருப்பி கட்டுவீங்க சொல்லு? நீ சொல்லுப்பா, நீ ஒரு பொருளாதார அறிஞர்லாம் கிடையாது, சொல்லு. ஒரு அரசாங்கம் 10,000 கோடி கடன் வாங்குது உலக வங்கியில், எப்படி திருப்பி கட்டும்? மின் திருப்பி கட்டணுமா வேணாமா? கட்டணும் சார், கட்டணும். ஏன்னா ஒரு தனிநபர் எப்படியோ அப்படித்தான் அரசு. ஸோ நீங்களும் வங்கியில் தானே வாங்குறீங்க கடன், உலக வங்கியில் வாங்குறீங்க, வேற எங்கேயாவது வாங்குறீங்க, கடன் வாங்குறீங்க. இந்த கடன் திருப்பி கட்டணுமா வேணாமா? கட்டணும் சார். கட்டணும். எப்படி கட்டுவீங்க? மின் கட்டணத்தை உயர்த்துறது, போக்குவரத்துல எல்லாத்தையும் உயர்த்துவாங்க. மின் கட்டணத்தையும் போக்குவரத்து கட்டணத்தையும் சொத்து வரியையும் வீட்டு வரியும் உயர்த்தினா யார் அதை கட்ட போறது? நாங்க தான் சொல்றோம். நம்ம தானே கட்டணும். கேட்கறான் தாள் அறிவு இல்லாம உனக்கு என்ன வந்துச்சுன்னு எவ்வளவு திமிரு தெரியுது அவங்களுக்குலாம். இந்த பொண்ணு கேக்குது, உனக்கு என்னமா உங்க அப்பா கடன் வாங்கினாலே நீ பொறுப்பு இல்லையா? நீ கடன் வாங்கினாதான் நீ பதில் சொல்லணும். அரசு அது பாட்டுக்கு வாங்கிட்டு போகுது, உனக்கு என்ன வந்துச்சு? எவனாவது பேசுவானடா அப்படி? இது ஒரு பாயிண்ட் இருந்தாலும் ஒரு டிவி சேனல்ல வந்து பேட்டி கொடுக்குறாருன்னா எவ்வளவு திமிரு பிடிச்சவங்களா அவங்க இருப்பாங்க, எந்த அளவுக்கு அறிவு குறைந்தவர்களாக இருப்பார்கள். இவரெல்லாம் பொருளாதார மேத, புரியுதா? எங்க அப்பா கடன் வாங்கினா வீட்டை தானே கொலாட்டரலா கொடுத்து வாங்க போறாரு. வீட்டை கொலாட்டரலா கொடுத்து வாங்கிட்டு போறோமா? உங்க அப்பா செத்து போனா கூட கடைக்காரன் வீட்டு வாசல் வந்து நிப்பானா நிக்க மாட்டானாமா? சரி, உங்க அப்பா தான் கடன் வாங்கியிருக்காரு, அவர் இறந்துட்டாருமா, நீ சந்தோஷமா போயிடுவாங்களப்பா. இது ஒரு பாயிண்ட் பேசுறாரு இருந்தாலே. பிடிஆர் தியாகராஜனை விரட்டி விட்டுட்டு இது போன்ற தற்குறிகளை கொண்டு வந்து திட்டக்குழுவோட தலைவராக்கி உட்கார வச்சு அழகு பார்க்கிறார். அதனால்தான் இந்த ஆட்சி இப்படி முட்டு சந்தில் வந்து முக்காடு போட்டுக்கொண்டு இன்று நிற்குது. எல்லாம் நன்மைக்கே சார். எல்லாம் நன்மைக்கு தான். போட்டும், பீட சீக்கிரம் ஒழிஞ்சிடும். இல்லை, நீ தான் படிச்செஞ்சு மேதையாச்சே. அரசாங்கம் கடன் வாங்கினா உனக்கு நண்டு சிட்டிசனை பார்த்து கேட்கிற. அரசாங்கம் கடன் வாங்கிச்சு என்ன முதலமைச்சர் வீட்டுல இருந்தா எடுத்து கொடுப்பாரு? அந்த 2 கோடி கார் வித்து கொடுப்பாரு. கொடுப்பாரா? வாட்சை வித்து கொடுப்பாரா? மர்ம வாட்சை வித்தானா ஒரு 60-70 கோடி வரும், அதை வித்து கொடுப்பீங்களா? கொடுத்த வாட்ச கருவூலத்துல கொடுக்க மாட்டாரு.